ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருந்துச்சு. நிஃப்டி 50 394 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 23,306 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 1,205 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது, க்ளோஸ் ஆயிருக்கு. 75,273 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 1,102 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53,708 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 22 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 29,671 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகும்போது நிஃப்டி ஐடியோட பர்ஃபார்மன்ஸ் மொட்டையாக இருக்கும். அதே மார்க்கெட் நெகட்டிவில் பார்க்கும்போது நிஃப்டி ஐடியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிஃப்டி ஆட்டோ 543 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 20,058 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, அன்றைக்கி எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கம்மியாக தான் இருந்துச்சு. எஃப்ஐஎஸ் 1,805 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 5,429 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கிடையாது, தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிடையாது. அதனால தான் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து வெனஸ்டே வச்சாங்க. தேர்ஸ்டே மார்க்கெட் கிடையாது. இனி வந்து ஃப்ரைடே ஒரு நாள் இருக்குது, ஆஃப்டர் தட் மண்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வந்து 2 ஆக்டிவ் மார்க்கெட் டேஸ் தான் இனி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரமங்கலம் பில்லா, அவர் வந்து 2024 ஒரு போட்காஸ்ட்டில், அதாவது இவர் நிதின் காமத்து கூட நினைக்கிறேன், ஒரு போட்காஸ்ட்டில் ஜீரோதாவோட கோஃபவுண்டர் நிக்கில் காமத்து கூட பேசும்போது ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதாவது நீங்கள் ஐபிஎல் டீமை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் கொடுத்துருந்தாரு. நெவர் தாட் ஆஃப் பையிங் ஐபிஎல் டீம் அப்படின்னு சொல்லி 2024 சொல்லியிருக்கிறாரு. பட் இப்போ பார்க்கும்போது அவரோட பையன் ஆரியமான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட சேர்மனாட்டு மாறி இருக்கிறாங்க. ஸோ அவரும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். இப்போ வாங்கியிருக்கிறாங்களா ஆரியமான், அதாவது குமாரமங்கலம் பிர்லாவோட சன்னு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீம்லலாம் விளையாடி இருக்கிறாங்க. ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் நினைக்கிறேன். ஸோ இது போக ரஞ்சி ட்ராஃபியெலாம் விளையாடிருப்பாங்க. ஒரு எங்கள் ஸ்டேஜில் 22 வயசுல எதுலையோ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அடுத்த பிஸ்னஸுக்குள்ளே வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட சேர்மனாட்டு மாறி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நல்ல வேலை ஆர்சிபி ஃபேன் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா நம்மளோட இந்தியன் பிஸ்னஸ் மேன், அதுவும் ஒரு யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேனுக்கிட்ட பேருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஐஆர்இடிஏ இவங்க 60 காசு இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. பெயின் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அடிஷ்னலாக 26% ஸ்டேக் வாங்க இருக்கிறாங்க இந்த ஓப்பன் ஆஃபரில், 236 ரூபா பர் ஷேர் வச்சு. ஏர்லியராட்ட அவங்க 18% ஸ்டேக் 4,385 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேக் அக்யூசியேஷன் மூலமாட்டு 41.66% ஆட்டு ஸ்டேக் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பெயின் கேபிட்டல் கொடுத்த அப்டேட். பட் பெயின் கேபிட்டல் வாங்கினாலும் அந்த கண்ட்ரோல் வந்து ஒரு ஜாயின்ட்லி கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவங்க விபி நந்தகுமாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் வந்து பெயின் கேபிட்டல்லையும் ஸ்டேக் இருக்கும். மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வந்தாலுமே 2 டீமோட மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கேபினெட் கமிட்டி பார்த்தீங்கன்னா உடன் 2.0 அப்படிங்கிற பேசிஸில் 28,840 கோடி வந்து அவுட்லேக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் 100 நியூ ஏர்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 200 மாடர்ன் ஹெலிபேட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூனியன் கேபினெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,840 கோடி இதுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இதில் ஹெலிபேட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கடற்கரை ஏரியாலெலாம் வந்து இந்த மீனவர்கள் கடலுக்குள்ளே போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா டக்குனு போய் பிக்கப் பண்ணிட்டு வரதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாட்டு போடுவாங்க. அது வந்து ஒரு 100 நியூ ஏர்போர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பெர் ஏர்போர்ட்டுக்கு 100 கோடி வச்சு 12,159 கோடி ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸோட ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டாடா மோட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ஸாக இருந்த, அதாவது சில ஹையர் அஃபிஷியலாட்டு ஒர்க் பண்ண டாடா மோட்டர்ஸில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் சப்ளை செயினில் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸ். ஆக்சுவலி அவரோட நேம் பார்க்கும்போது அமித் ராணா. இவர் வந்து டைரக்டர் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சப்ளை செயினில் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாட்டு ஜேஎஸ்டபிள்யூவோட லீடர்ஷிப் டீம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ப்ளஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து அவர் ஒரு மேஜர் ரோல் பண்ண சான்ஸ் இருக்குது. இவர் வந்து டாடா மோட்டர்ஸ்லேயும் வேலை பார்த்துருக்காரு, ஹீரோ மோட்டர் காப்லேயும் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் ஃபங்க்ஷன்ஸில் வேலை பார்த்துருக்காரு. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆஃப்டர் தட் டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் 86 ரூபா பர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் 2 ரெக்கார்ட் டேட்டு. 86 ரூபா பர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து 2 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிடன் பேமெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இது வந்து டிவிஎஸ் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வாரை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் வருது. ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரானை அட்டாக் பண்ணுறத, ஈரான் மேலே அட்டாக் பண்ணி அமெரிக்காவை தூண்டி விட்டதே சில கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கூட ட்ரம்ப் பேசும்போது ஈரான் கூட நாங்கள் டீல் போடுறதுக்கு ரொம்பவே இன்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்றைக்கி இன்னொரு படி போய் மேலே போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ட்ரம்ப் வந்து
ஈரானை நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுக்குறாரு, அவர் தான் காரணம்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இவருக்கு சுய புத்தி எங்கே போச்சு? அடுத்து பார்க்கும்போது நெத்தன்யாகுவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே பர்சனல் இருக்குது போல். ஆக்சுவலி இவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் அவங்களோட ஆர்மியே கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெதன்யாகுவுக்கு ஒரு பர்சனல் விஜிலன்ஸ் இருக்குது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரம்பை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தூண்டி விட்டுருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன். இது போக பேக்ரவுண்டில் வந்து வேலை பார்த்தது சவுதியோட மன்னர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தூண்டி விட்டதாட்டலாம் நியூஸ் வருது. இது போக ட்ரம்புக்கு இப்போ வார ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா குளோபல் லெவலில் அவங்களுக்கு பயங்கரமாட்டு எக்கனாமி அடி வாங்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா புகைச்சல் வருது. ட்ரம்பை வந்து இப்படி நிறைய பேர் தூண்டி விட்டுருக்காங்க. பட் ட்ரம்புக்கு வந்து வார இப்போ ஸ்டாப் பண்ணி ஆகணும், ஏன்னா பயங்கர ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இது வார் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட்டில் மேலே போகுது. பேங்க் நிஃப்டிலாம் கண்டினியூஸாக ரேலியாக இருக்குது. பட் நம்ம இந்த சுச்சுவேஷனில் தான் அமைதியாக இருக்கணும். மார்க்கெட் விழும்போது நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். மார்க்கெட் மேலே போனோன்னா மேலே போகுது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வாங்கிறாதீங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் வரல. கன்ஃபார்ம் அப்டேட் வந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக கை வைக்க முடியும். இப்போ இஸ்ரேல் சொல்கிறாங்க நாங்கள் அட்டாக் பண்ணணும், அமெரிக்கா சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வார ஸ்டாப் பண்ணுவோன்ட்டு. யார் சொல்கிறத நம்ம நம்புறது? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸில் கை வைக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது மாருதி சுசுகியோட அந்த ஈவிட்டாரா எஸ்யூவி சேல்ஸு Februaryயில் கிட்டத்தட்ட 870 சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 870 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாங்க. இது போக ரீட்டைலில் 222 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஈவிட்டாராவோட மார்க்கெட் ஷேர் 1.52% இருக்குது. ஏன்னா மந்த்லி இவி சேல்ஸ் 14,553 யூனிட்ஸ். ஸோ அதில் பார்க்கும்போது 1.52% மார்க்கெட் ஷேர் தான் மாருதி சுசுகியோட ஈவிட்டாராக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலில் ஒரு 60 மில்லியன் பேரல்ஸ் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யன் ஆயில் ஏப்ரலுக்கு வந்து 60 மில்லியன் பேரல்ஸ் ரஷ்யாட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் டெலிவரிக்கு வருது. இது $5 to $15 பார்த்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயிலேருந்து கொஞ்சம் ப்ரீமியமில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டாக தெரியாது. நெக்ஸ்ட்டு ஆர்இசி லிமிடெட் இவங்களோட போர்டு வந்து ஃபினான்ஷியல் 27க்கு பாரோயிங் பிளானுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.6 lakh crore பார்த்தீங்கன்னா பாரோயிங் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதில் 1.4 lakh crore பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், கிரீன் அண்ட் இஎஸ்டி லிங்க்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியல் பாரிங்ஸ் ஒரு 10,000 கோடி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ் வழியாட்டு ஒரு 10,000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அடிஷ்னல் 20,000 கோடி வந்து ஷார்ட் டேர்ம் ஃபெசிலிட்டிக்கு வந்து கேஷ் கிரெடிட்டாட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதாட்டும் 1.4 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா அதர் பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஸோ மாருதி சுசுகி பார்க்கும்போது அவங்களோட ரெயில் டிஸ்பேச் ஷேர் வந்து 35% ஃபினான்ஷியலாக 31க்குள்ளே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ அவங்க கரண்ட்லி அவங்க 26% இருக்குது. ரயில் மூலமாட்டும் அவங்களோட வெஹிக்கிளை டிஸ்பேச் பண்ணுறது. அவங்களோட மணிசார் ஃபெசிலிட்டியிலேருந்து தான் அதிகப்படியாட்டு டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியலாக 30க்குள்ளே எங்களோட 31க்குள்ளே இந்த ரயில் மூலமாட்டு டிஸ்பேச் பண்ணுற ஷேர் 35% இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட். அவங்களோட மணிசார் ஃபெசிலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 தான் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் ஆச்சு இந்த வெஹிக்கிளை வந்து ரயிலில் டிஸ்பேச் பண்ணுறது. மற்றபடி அதர் ஃபெசிலிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. 1,00,000 வெஹிக்கிள்ஸ் வந்து ரயில் மூலமாட்டு ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகலை. ஜூன் 2025னா கிட்டத்தட்ட எவ்வளோ தான் இருக்குது, ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது. 8 மாதம்னே போடுங்களாம். 1,00,000 வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாங்க அங்கே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஹீரோ மோட்டார் கப் இவங்க லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவியில் வந்து மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஹீரோட விடா ஸ்கூட்டர் பார்க்கும்போது 1,00,000 ஸ்கூட்டரை 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கிறாங்க. 1,00,000 ஸ்கூட்டர்ஸ் வந்து 8 மாதத்தில் செல் பண்ணியிருக்கிறாங்க. டெலிவரிஸ் வந்து 2 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரீட்டைல் சேல்ஸில். ஸோ இது வந்து ஹீரோ மோட்டார் கப்போட ஹீரோ அந்த விடாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். விடாலே VX2 அப்படி சில மாடல்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஏத்தர விழுங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட மார்க்கெட் ஷேர் எங்கேயோ போயிடும். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துருவாங்க EV ஸ்கூட்டரில். அதை தான் நான் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். HFCL பார்த்தீங்கன்னா 580 கோடிக்கு ஒரு ஃபெசிலிட்டி வந்து செட்டப் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரீஃபார்ம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க 580 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில். அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி HTPL மூலமாட்டு பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டி மூலமாட்டு 300லேருந்து 310 மெட்ரிக் டன்ஸ் கெப்பாசிட்டி பெர் ஆனம் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூலை 2029 வந்து இதை வந்து நாங்கள் பண்ணி முடிச்சிரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது HFCL கொடுத்த அப்டேட்டு. ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஆர்டருக்கான அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை வந்து ஹைக் பண்ணியிருந்தாங்க ஸ்விக்கி. இப்போ வாய்ஸ் லெட் ஆர்டரிங் சர்வீஸ் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏஐ ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற சர்வம் மல்டிலிங்குவல் அவங்களோட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த வாய்ஸ் லெட் காமர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு.
எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 450 கோடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க இவி பேட்டரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல. அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடியாக இருக்க எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க 450 கோடி. ஸோ இது மூலமாட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 4802 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மோட சப்சிடரி கம்பெனி தான் கியூரோடெக் பயாலஜிக்ஸ். இவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் ஸ்டெடா அர்னசிட்டிமெண்டல் ஏஜி அவங்களோட போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா அவங்களோட பயோசிமிலர் ட்ரக்கை வந்து இவங்க யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் இதை மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இது பயோசிமிலர் ட்ரக். ஸோ அதை அவங்களோட பிராண்ட் நேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க கியூரோடெக் பயாலஜிக்ஸ். இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. புரவன்காரா இவங்க ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 மந்தில் சவுத் இந்தியா அண்ட் மும்பையில் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இது மூலமாட்டு அவங்க ஒரு 55,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. 51.14 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இது புரவன்காரா கொடுத்த அப்டேட். இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. பர்கர் பிரைன்ஸ் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால ப்ரைஸ் ஹைக் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸில் 10% அளவுக்கு அவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ண இருக்கிறாங்க. இவங்க டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மேக்கிங் கம்பெனி பர்கர் பெயிண்ட்ஸு. ஸோ இது வந்து பர்கர் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா 3900 கோடிக்கு ஒரு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பிளான் போட இருக்கிறாங்க. கெப்பாசிட்டி பார்க்கும்போது 2500 டிபிடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ண இருக்கிறாங்க. இது வந்து வேரி எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.